அனைவருக்கும் வணக்கம். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், எல்லா டெக்னீஷியன்களும், மற்ற படத்தில் நடித்த ஹீரோயின், மற்ற நடிகர்கள் எல்லாருமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பேர் ராஜா தான். ஒர்க் பண்ண எல்லாரும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான். கதாநாயகி காயத்ரியை முதல்ல பாராட்டணும், வாழ்த்தணும். ஏன்னா சினிமாவில் அன்றைக்கி இல்லாமல் போனது நன்றி. அவர் அழகாக தான் இருக்காங்க. அவங்க இருந்தாலும் என்னை படத்தில் அழகாக காட்டின கேமராமேன் மேடை கட்டாங்க பார்த்தீங்களா. இப்போலாம் படம் முடிச்சுட்டு அப்போ யாரையும் மதிக்கிறது இருக்கலாம். அப்போ ஹரிகா ஓகே வாங்க, நீங்கள் மேலே உட்காரணுமா? என் இடத்துல உட்காருப்பாங்க. நீங்கள் வாங்க, கதாநாயகா வாங்க, நீங்கள் எங்களுக்கு தான் வேணாம். அப்போ காசு தர மாட்டாங்க. அது கொடுத்து வாங்க வாங்க வாங்க. ஏன்னா அந்த மனசு, ஏன்னா சில எங்கே ஒரு நல்ல மனசு வெளிப்படுதோ அது இந்த காலத்தில் பாராட்டி இருக்கும். ஏன்னா அதான் இல்லை. இப்போ அதில் காயத்ரி வந்து அந்த நன்றியோட விசுவாசத்தோட கேமரோட மேடைக்கு அழைச்சது இப்போ ரொம்ப நன்றி. கேட்டால் அபூர்வமாக இருக்கல போல அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் கேமரா சாதாரண ஆளுகள் இல்லை. அவங்க அப்படியே லைட்டிங் பண்ணலாம், லைட்டிங் பண்ணுவாங்கலாம் பண்ணுவாங்க. ஹீரோ நடிப்பார், வில்லன் நடிப்பார், அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அனுப்பாங்க. இந்த கதாநாயகி மட்டும் கிட்ட போயிடுவார். அப்படிங்களா, ரொம்ப மேலே பார்த்துறாத இந்த அளவுக்கு பாரு. ஏன்னா கதாநாயகி மட்டும் காது இருக்காது. என்ன மற்றவரை போகிறதில்ல. இங்கேருந்து மைக்கில் சார் கொஞ்சம் அடிப்பாங்க. கதாநாயகிட்ட அம்மா அப்படின்னு கூப்பிட்றது, கிட்ட போயிடுறது. நானும் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன். என்னடா அது இந்த கேமராமேன்லாம் வந்தாலும் அதிக மலை யாரு இவங்க சார் படத்தில் கேமரா போக மாட்டார், இவரு போயிடுவார். அவர் கேமரா அங்கேயே கேமரா பார்த்தே பாரு, இவரு போய் பாரு. ஆனால் கேமரா ஆமாம் சுவனியா, மீனா, நதியா, கௌதமி, சௌந்தர்யா, குஷ்பு, ரூபினி, அந்த 90s 80s யார் யாருக்கு ஹையில் இருந்தாங்களோ எல்லாம் இவங்க கையில் இருந்தாங்க. நான் அவ்வளவு ராசை நாள் பாருங்க. இவர் நடிச்சு எல்லாருமே பயங்கர பீக்கில் இருந்தாங்க. வராம இல்லை என்ன இருக்கும்ல. நாங்களும் 5 படம் பண்ணியிருக்கோம். எந்த ஹீரோ நெருங்கினது இல்லை, நெருங்கி விட்டது இல்லை. ஸோ அது தனிக்கதை. எங்கே நைன்தாரா, நீங்கள் 10 தாரா, 12 தாரா, 20 தாரா, 50 தாரா போயிடுச்சு. அது ஒரு 9 தான். அது மாதிரி இந்த கதாநாயகர் கேமராமேன் வந்து ரொம்ப அப்படியே போவாங்க. எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன். என்னடா அது எங்கே பார்த்தா எல்லா கேமரா ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு. நான் நினச்சது அந்த கிரேஸில் போகிறாங்க அப்படின்ட்டு. அது இல்லை. கதாநாயகர்களுக்கு க்ளோஸ்அப் வைக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும். கேமரான்னு தெரியும் இந்த பொண்ணு அந்த சீன் மேலே கொஞ்சம் அப்பில் தூக்குனா அசிங்கமாக இருக்கும். அந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் போயிட்டால் ஒரு காது தெரியாது. அதெல்லாம் சில இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ கதை ஹீரோ ஆம்பளை எப்படியா தானே நம்மளுக்கு என்ன, நமக்கு கதாநாயகி இப்படி இருக்கணும், ஆம்பளை பேசிக்கணும்ல. அதனால ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதாநாயகி வந்து அழகாக தெரியணுங்கிற அக்கறை இல்லை. இந்த கேமராமேன்லாம் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுவாங்க. கோப்பது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஏன்டா டயர்ட் ஆகி தொலைஞ்சோம், இந்த கேமரா நம்பி இருக்கலாமே அப்படி போனால் கூட உதயமாஸ்டர் படத்தை போகக்கூடாது. ஏன்னா அவருமே ஒன்றும் இங்கே பண்ண முடியாதுங்க. ஆமாம்,
அதனால் அதுக்கு சில டயட்டை பார்த்து என்ன மாதிரி டயட் இருப்பாங்களே யாராவது கிழிச்சவங்க அவங்க படத்தில் போய் பண்ணலாம். ஹரிகாந்த் சார் ஓகே, உங்கள்கிட்ட கதானை ரொம்ப அழகாக காட்டியிருந்தீங்க. கிட்ட சிரிப்பு இவ்வளோ இருக்கு. ஓகே ராஜாவோட கண்ணுக்குட்டி. அடுத்து ராஜாவோட கண்ணுக்குட்டி மியூசிக் டைரக்டர் டைசன் ராஜ். எங்கள் தலைமை சொல்றதுக்கே பயமாக இருக்குது. யார் நினைப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம நாட்டு தளபதி கொஞ்சம் சுமாராக பண்ணிட்டார் வச்சுங்களேன், கைது பண்ணிடுவாங்க. அப்போ உங்களை சொல்ல சார் சாருன்னு சொல்கிறதா அங்கிள்னு சொல்கிறதா அது வேறு குழப்பமாக இருக்குது. என்ன சொல்ல பயமாக இருக்குது, அப்பான்னு சொல்கிறதா உறவுல சொல்ல முடியல. இப்போ எல்லா பக்கம் ஆப்பு வச்சுட்டாங்க. புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். சார் யார் அந்த சார்ன்றாங்க, அங்கிள்னா அது வேற ஒரு டோனில் சொல்லிடுறாங்க, அப்பான்னா சொல்ல முடியலை. அதனால் இதுக்கு புதுசாக ஒன்று பொதுவாக தலைவர்னால ஏற்பட தலைவர் இருப்பார். திருமண பக்கம்லாம் தலைவர், ஆமாம் இயக்க சங்க தலைவருக்கு ஒரு தலைவர், யாரும் சொல்ல தெரியாமல் போயிடும். அதனால் அதுக்கு ஒன்று யோசிக்கணும். இருந்தாலும் ராஜாவோட கண்ணுக்குட்டி சொல்லிடுறேன், இசை தளபதி. ஆமாம் டைசன் ராஜ் பாட்டு 3 சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இசையை இப்போ நிறைய பாட்டு கேட்குறோம். ராஜன் சார் சொன்ன மாதிரி சிலது தான் இனிமையாக வரிகள் புரிந்து நம்ம ரசிக்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. அப்படி பாட்டு தான் அந்த 2 டியூட்டும் சூப்பர். அந்த கரகாட்ட சாங்கு இன்னும் சூப்பர். அது ஏன்னா இங்கே ஊரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே சரி கலந்து தான் அதுக்கு இது கரகம் வைக்கல, அவ்வளோதான். மற்ற எல்லாமே இருந்துச்சு. மற்ற எல்லாமே இருந்துச்சுன்னா வேற மனுச்சுலையா எங்கள் தலைவர் இருக்காரு, ஐயோ பார்க்காம விட்டோமே பாரு, ஏன்னா வரல அவர் எல்லாம் இருந்துச்சு. ஐயோ அப்படின்னு திருப்பி போட சொல்லிடுவார். டைம் ஆகி போயிடும், சாப்பாடு டைம் ஆகிடும். அந்த காஸ்டியூமு அந்த கெட்டப் எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் இந்த ஒரு காலத்தில் எப்போ இந்த மைக்கு இந்த ஒளியன் ஒளி இது இல்லாமல் அப்போ தெரு நாடகம் போடுவாங்க கிராமங்களில். வெறும் கொட்டை தான் போட்டிருப்பாங்க. அப்போ அரிச்சர மேடம் வள்ளியம்மன் நாடகம்லாம் நடக்கும். இப்போ மைக் இருக்காது, கூட்டம் எங்கேயோ இருக்கும். வெறும் அந்த இந்த வெறும் இந்த கூட்ட சவுண்டு எங்கேயோ ஒரு கேட்கணும், அடிச்சது அடுத்த ஒரு கேட்கும். அப்போ தான் மைக் இல்லாத காலத்தில் எங்கேயோ ஒரு மக்களுக்கு கேட்கிற மட்டும் கத்தி பாடுவானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக அடுத்தவருக்கே கேட்கும். ஓகேயா, அப்போ மைக்கு இல்லை, அதனால நம்ம சத்தம் போட்டு பாடி அங்கே கேட்கணும். இப்போ எங்களுக்கு என்ன தொல்லை, அவங்களுக்கு மைக்கில் எந்த சவுண்டு இங்கேயே தீரான். ஜாபர் சம சார் அந்த தமிழ் நம்மளுக்கே பயமா இருக்கு என்றே சொல்ல போறோன்னே திருவிழான் பின்னாடி அவன் கரெக்டாக அது இன்ஜினியர் மாதிரி அப்படியே எடுத்துட்டாப்ல. எனக்கு அவன் சவுண்ட் அப்படியே இது பண்ணிட்டாப்ல. இன்னைக்கு ரெக்கார்டிங் தொட்டு எத்தனையோ சவுண்ட் வந்துருச்சு. டிடிஎஸ்ங்கிறாங்க, டிஜிட்டாங்க எவ்வளோ வந்துருச்சு. இப்போ ஏன் கத்துறிய நீங்கள் வெளில போனால் கேட்க முடியல. தொண்டை கட்டி நம்மளாம் நம்ம சும்மா பாட முடியாது. அப்படியே இருக்கு. அப்படி இருக்க காலகட்டத்தில் அழகாக மென்மையாக ஒரு 3 சாங் எல்லாம் கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். ராஜாவோட கண்ணுக்குட்டி. ராஜாவோட கண்ணுக்குட்டினாலே இந்த திரைத்துறையில் அங்கே நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்த கண்ணுக்குட்டியை கரெக்டாக வளர்க்கணும். கரெக்டாக வளர்த்தா தான் அது சிங்கக்குட்டியாக மாறுதா இல்லை பன்னிக்குட்டியாக மாறுதான்ட்டு. அப்போ அது கண்ணுக்குட்டி கரெக்டாக இருக்கும். அதை கரெக்டாக வளர்க்கும் போது தான் அது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வளர்க்குறது இல்லை. எங்கள் ஊரில் 2 ஹோட்டல் ஓனர், ஒரு ஹோட்டல் ஓனர் 2 நல்லா போய்க்கும். ஒருத்தர் ஹோட்டலில் அவங்க பையனே
அவன் பையன் டேபிள் துடைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். கீழே உட்காந்துருக்காங்க. டேபிள் துடைக்கிறதுலேருந்து தண்ணி வைப்பாப்புல, அதுக்கப்புறம் தோசை சுடுறது, அப்புறம் சர்வ் பண்ணுறது, இப்படியே வளர்த்து அதுக்கப்புறம் தான் நல்ல அனுபவம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அவங்க கூட கல்லறை உட்கார வைக்கிறார். அதுக்கப்புறம் அப்பா இறந்துறாரு. இறந்ததுக்கப்புறம் அந்த ஹோட்டலை அவன் எடுக்கிறான். அப்பா பண்ணதை விட அந்த ஹோட்டலில் இன்னும் நல்ல வியாபாரம் ஆகுது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மாவு மிஞ்சி போச்சுன்னா இந்த மாவை வச்சு நாளைக்கு எப்படி புளிக்காத அளவுக்கு ஒரு ஆனியன் ஊத்தப்பம் போடுறது, நிறைய விஷயங்கள் அது எல்லாம் தெரிஞ்சதுனால அந்த ஹோட்டலு கரெக்டாக ரன் பண்ணுறான். அதுக்கப்புறம் அதே இன்னொரு ஒருத்தர் ராஜா தான் அவர். நல்லா 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 போய் இந்த ஹோட்டலில் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவர் பையனை ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சார் கல்லாவில். பையன் அந்த பாசம் இருக்கும்ல, பையன் டேபிள் தரக்கூடாது, பையன் வந்து தண்ணி அடிக்கக்கூடாது, நம்ம பையன் ஓனர் பையன் அவன் போய் இப்படி சர்வ் பண்ணக்கூடாது, இப்படி நினச்சி ஸ்ட்ரெயிட்டாக கல்லை உட்கார வச்சிட்டார். அந்த அப்பா இருக்க வரைக்கும் அந்த ஹோட்டல் நல்லா ஓடிக்கிடுச்சு. அந்த அப்பா போனதுக்கப்புறம் முடிச்சு அந்த கண்ணுக்குட்டி இருக்குல்ல, பன்னிக்குட்டி ஆயிடுச்சு. இந்த கீழேருந்து டெவலப் பண்ணாங்கல்ல, அந்த பன்னிக்குட்டி சிங்கக்குட்டியாக மாறிடுச்சு. அதனால் கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டி ஆகிறதும் பன்னிக்குட்டி ஆகிறதும் வளர்ப்பு இருக்கு. வளர்த்து விடுறதுல இல்லை, ஒரு அப்பா பிள்ளைய வளர்த்து விடுறதுல வேற, வளர்ப்பு வேற. இப்போ வளர்ப்பு ரொம்ப 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 முக்கியம். நான் திரையுலகில் வேந்தது சிவாஜி கணேசன், நடித்து சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் சிவாஜி உச்சத்தில் இருக்கார். அப்போ சங்கிலின்னு ஒரு படம், அந்த படத்தில் பிரபு அறிமுகமாகிறார். இப்போல்லாம் காமெடி நடிகர் பையனும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, வில்லன் நடிகரோட பையனும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ, மியூசிக் பையனும் மியூசிக் பண்ண வருது ஹீரோ, ஃபைட் மாஸ்டர் பையன் ஃபைட் பண்ணுறதுல ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ. சினிமாக்காரனுக்கு புள்ளியாக பிறந்தாலே உடனே ஹீரோ தான் இன்னைக்கு. ஆனால் சிவாஜி யார் சார்? தம் பையன் பிரபு சார் அதில் வில்லன். ஏன்னா உடனே ஹீரோ ஆகிட்ட வேல்யூ தெரியாது வில்லன். அப்போ நிறைய படங்களில் ஒரு உணர்ச்சி கேரக்டராக பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோ வர்றார். அதனால் இன்றைக்கும் பிரபு எப்படி இருக்காருன்னா அந்த அந்த கன்னிக்குட்டியை சிங்கக்குட்டியாக வளர்த்துருக்காங்க அடிப்படையிலேருந்து. அதுக்கடுத்து நான் பார்த்தது சிவகுமார் சார், தங்கமான நடிகர். அவர் பையனை அவர் ஹீரோவாகணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. யாரும் சூர்யா சார், அவர் எங்கேயோ படிக்க வச்சுருக்காரு, வேறு ட்ரெயின் விட்டுருக்காரு. நம்ம திரையில் சில ஒரு டைரக்டர் தான் சிவகுமார் பையனை ஹீரோ போடுவோம் அப்படின்னு அங்கேயோ பெர்மிஷனை கேட்டு அவர் கொண்டு விட்டுட்டார் டைரக்டர். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு புதுமுக நடிகருக்கு என்ன ட்ரீட் பண்ணாங்களோ அதைத்தான் சூர்யா பண்ணாங்க. நிறைய அவமானம் செஞ்சார் சிவகுமார். ஒரு சூர்யா சார் எல்லாமே தெரியும் சிவகுமார் சாருக்கு. அங்கே தாம் பையனுக்கு அவமரியாதை செய்யப்படுகிறது, சிவகுமார் பையன்ற ஒரு மரியாதை அங்கே இல்லை, சாதாரண ஒரு நடிகர் நடத்த மாதிரி நடத்துகிறாங்க, எல்லாம் தெரியும். அப்படி விட்ட அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு ரெண்டு படம் இல்லை, எல்லா படங்களையும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் இன்ன வரைக்கும் சூர்யா சார் இன்னைக்கு சிங்கம் 1 2 3 ஒரு சிங்கம்ல இன்னைக்கு நிற்கிறாருன்னா அந்த கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டியாக வளர்க்கப்பட்டுச்சு. அதே குடும்பத்தில் கார்த்தி சார் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ ஆகல, ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் விட்டாங்க மணிரத்னம் சார். அங்கேருந்து அப்புறம் அவரை அமீர் சார் வந்து ஹீரோ அறிமுகப்படுத்த பருத்தி வரல. ஒரு புதுமுக நடிகர் பெரிய ஹீரோ பையன் விடுங்க, சாதா ஏதோ குடும்பத்தில் இருந்து ஒரு நடிகர் வந்ததா கூட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். பருத்தி வரல அவ்வளோ கஷ்டம். வெயில ஒரு 2 hours 3 hours வெயில் நிற்க வைப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சிவகுமார் சார் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இந்த கண்ணுக்குட்டி சிங்கக்குட்டியாக மாறணும்,
சிவகுமார் பையங்கிறதையுமே அது எந்த ஹெல்ப்பும் பண்ணவர். அதனால தான் அவர் ஒரு சிறுத்தையாக மாறிட்டார். அவர் சிங்கமாக மாறினார், இவர் சிறுத்தையாக மாறினார். இது வேங்கை சிறுத்தை சிறுத்தை இன்னைக்கும் கார்த்தி, இன்னைக்கு சூர்யா சாருக்கு இன்னைக்கு இருக்கார். கார்த்தி சார் இன்னைக்கு உச்ச நடிகராக இருக்கார். பிரபு சார் இன்னைக்கு இருக்கார். காரணம் வளர்ப்பு முக்கியம். நம்ம பையன் நம்மள ஒரு கார் அனுப்புவோம், நம்ம ஒரு கேரவன் கொடுப்போம், நம்ம பையனுக்கு தனியாக ஒரு மேக்கப் பண்ணி வைப்போம், நம்ம பையன் தானே நம்ம யார் பெரிய நடிகர் தனியாக ஒரு காஸ்டியூம் தனியாக வைப்போம், நம்ம ஒரு பையனுக்கு தனியாக கேரியர் அனுப்புவோம். இதெல்லாம் சிவாஜி சார் பண்ணல, சிவகுமார் சார் பண்ணல. என்ன சார்? சிவகுமார் சார் ஃபேமிலி ஃப்ரெண்டு உதயகுமார் சார். உதயகுமார் சார் உண்மை. அப்போ ராஜாவா இருக்கலாம், ராஜாவோட கண்ணு கூட்டி தான் பார்த்து வளர்க்கணும். ரொம்ப பார்த்து வளர்க்கணும். உடனே தூக்கி மேலே வச்சுட்டீங்க, முடிச்சு. அவன் வாழ்க்கை முடிஞ்சு, அவனை நம்பி இருக்கிறதும் முடிச்சு. அதனால இந்த ராஜாவோட கண்ணு குட்டி ரொம்ப சிறப்பா, அது ஹீரோ சிலம்பரசன், ஆதிக் சிலம்பரசன். அவர் டிஆர் சிலம்பரசன், ஆதிக் சிலம்பரசன். ஆமாம், அந்த கிராமத்து மனம் வீசிய ஒரு முகம் நடிச்சிங்க சார், நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அந்த அன்னூர் கதாநாயகியாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த படத்தில் எல்லாமே ராஜோட கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டி எல்லாருமே அன்னைக்கு சிங்கக்குட்டியாக மாறணும். மியூசிக் டைரக்டர் பெரிய லெவலில் நல்லா பண்ணிய சார், நல்ல ஒரு தரமான விஷயம்.